அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் வந்து சவுக்கிட்ட பணம் கொடுத்து பேச சொன்னதா ஒரு தகவல். கருணாகராஜன் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து நாராயணன். பாஜக எங்கே ஜெயிக்குதோ இல்லையோ கோயம்புத்தூர்ல கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம திமுக வேட்பாளராக ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. அண்ணாமலை தோத்ததுக்கும் பாஜக தோத்ததுக்கும் பாஜகல கருப்பாடு இருக்குங்கிறாரு. என்ன கருத்து கணிப்பு? நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு நீங்க, ஜெயிக்கலன்னா நான் நிறுவனத்தை மூடிட்டு போறேன்னு நீங்க. இப்போ அவர் தோத்துட்டாரு, நிறுவனத்தை இப்போ மூட போறாரு, அவ்வளவுதான். ஒரு வீடியோ ஒன்று போட்டாரு, என்னை வந்து தமிழ்நாட்டின் தேர்தல் பொறுப்பாளராக நியமித்த தேசிய தலைமைக்கு நன்றி அப்படின்னு போட்ட உடனே எல்லாம் சதறானுங்க. அண்ணாமலை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இங்க யாரு வேலை பார்க்கல அவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் போறேன். அப்போ அண்ணாமலையோட இருந்து செயல்பட்டாங்கள கூட. ஆமா, இப்போ அந்த ஆட்களை புது தலைவர் வந்தா எல்லாத்தையும் காலி பண்ணி கண்டிப்பா அதுதானே பண்ணுவாங்க. அமர் பிரசாத் ரெட்டிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தமிழக பாஜகவில் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கொடுக்குறாங்க. அதற்கு காரணம் யார் அப்படின்னா அண்ணாமலை அவர். அமர் பிரசாத் ரெட்டி வந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரா? எதுக்கு? திமுகவுக்கும் அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் வந்து சவுக்கிட்ட பணம் கொடுத்து பேச சொன்னதா ஒரு தகவல். அது உண்மையா பொய்யா? உங்களுக்கு எது அந்த தகவலில் உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு? அண்ணாமலை அவர்களுடைய இந்த தேர்தலில் அவருடைய செயல்பாடு சரியில்லை, அவரால் தான் வந்து அதிமுக வந்து இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இந்த தேர்தலை விட்டுருங்க, தேர்தலுக்கு முன்னாடியே அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டு பாஜகவுடைய முக்கிய 2 தலைவர்கள் வந்து பணம் கொடுத்து சொன்னதா நீங்களும் ஒரு வீடியோ. உண்மைதான். அது அந்த தலைவர்கள் யாரு, எவ்வளவு கொடுத்தாங்க சவுக்கு சங்கருக்கு? அந்த தலைவர்கள் பெயர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கருணாகராஜன் ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து நாராயணன், 2 பேர். பணம் கொடுத்தாங்களா இல்லைனா வந்து நீங்கள் இந்த ஒரு அசைன்மெண்ட் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்த பிறகு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறதா பண்ணித்தரோமா அப்படின்றத அந்த ஒரு டீலான்றது எனக்கு தெரியல. ஆனால் இவங்க பேசுனது உண்மை, சவுக்கு அவர்களும் இவங்களை மீட் பண்ணது உண்மை. ஏன் இவர் கருணாகராஜன் அவர்கள் சவுக்கு மீடியாவில் இன்டர்வியூவும் கொடுத்துருக்கிறாரு, நாராயணன் அவர்களும் பேசியிருக்கிறாரு நினைக்கிறேன். 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. நல்ல கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க எல்லாருமே. ஏன்னா அண்ணாமலை வந்து ஒரு செங்கல் சோலை வச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து பெருமளவில் டீப்பாக வெளியே வரல, கட்சிக்காரங்களுக்கே தெரியாது. அதை எடுத்து காலையில் பார்த்தா திடீர்னு சவுக்கு யார் வேணா எடுத்து கொடுத்துருக்கலாம் அவரை. அதுதான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் அப்போ சொன்ன அந்த கருணாகராஜனும் எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ அப்போ இருக்கலாம், நடந்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து இந்த தேர்தல் தோல்விக்கு அப்புறம் கருணாகராஜன்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலைக்கு ஆதரவாக நிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு மேஜிக் மாதிரிலாம் இருக்கு? அரசியலே அதுதாங்க, உங்களுக்கு கூடயே இருந்துதாங்க ஒருத்தரை காலி பண்ண முடியும். இப்போ அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல நின்னாரு, தேர்தலில் தோத்துட்டாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருடைய தோல்வியை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்களும் ஒரு பாஜக ஆதரவாளர் இருந்திருக்கீங்க. ஆதரவாளர் இருந்திருக்கேன்றீங்களா? ஓகே. உங்களுடைய பார்வையில ஒரு பாஜகவுடைய மாநில தலைவர் இவர் தான் வந்ததுக்கு அப்புறம் கட்சி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல பேசப்பட்டுச்சு. ஓகே. அப்படிப்பட்ட ஒரு பாஜக கட்சி படும் தோல்வி. ஒரு காலத்துல பாஜக வந்து நோட்டா கூட போட்டி போட்டுட்டு இருக்க கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேசின காலங்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து 2வது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதிமுக 3வது இடத்துக்கு வந்து தள்ளி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாஜக வந்து இப்போ வளர்ந்துருச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக எங்க ஜெயிக்குதோ இல்லையோ கோயம்புத்தூர்ல கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. அப்படி பாஜக ஜெயிக்கல அப்படின்னா அதிமுகவுக்கு அங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம திமுக வேட்பாளராக ஜெயிச்சுட்டு போயிட்டாருங்க. அது வேற கதை. அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் தோத்துட்டாரு, இருந்தாலும் வந்து அங்க பாஜகவுக்கு ஒரு ஓட் பேங்க் கோயம்புத்தூர்ல வந்து இருக்கு அப்படின்றத ஒரு பக்கம் ப்ரூவும் பண்ணியிருக்கிறாங்க. 4.5 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. பெரிய விஷயம். அவ்வளவுதான், ப்ரூவ் ஆயிடுச்சு. அது அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்றத அங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசன் ஒருத்தர் இருந்தாரு தெரியுமா? ஆமா, கருத்து கணிப்பு, நான் வந்து நிறுவனத்தை மூடிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரை தான் தேடிட்டு இருக்கிறாங்க இப்ப எல்லாரும், மூட்டிங்களா இல்லையான்னு. அதுதான், அவர் வந்து ஒரு கருத்து கணிப்புலாம் வெளியிட்டாரு. இப்போ அவர் வந்து இப்போ புது சர்ச்சையை ஒன்று சொல்றாரு. அண்ணாமலை தோத்ததுக்கும் பாஜக தோத்ததுக்கும் பாஜகல கருப்பாடு இருக்குங்கிறாரு. அந்த கருப்பாடு இதெல்லாம் செல்லாதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? அவர் வந்து தோத்துட்டாரு அப்படின்னா மூடுறன்னு சொன்னீங்களா? மூட்டு போக வேண்டியதானா? போய் இல்ல, அவர் அதுக்குதான் நான் சொன்ன கருத்து கணிப்பு சரியாதான் இருக்கு. 1 லட்சம் வாக்குகள்ல ஜெயிப்பார்னு சொன்னா 1 லட்சம் வாக்குகள்ல தோத்துருக்காருங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த இதுக்கு காரணம் வந்து பாஜகல சில கருப்பாடு இருக்கு,
அதிமுக பணம் வாங்கிட்டு அண்ணாமலைக்கு எதிராக வேலை பார்த்து கருப்பாடுகள் இருக்குதுன்றாருலா. கருப்பாடா இருக்கிறவன் நான் கோயம்புத்தூர்ல வந்து அங்க ஓட்டு வச்சு நான் போயிட்டு அங்க ஓட்டு போடாம விட்டான். மக்கள் தானே ஓட்டு போடல. நீங்க என்ன கருத்து கணிப்பு, நீங்க என்ன சொன்னீங்க? அண்ணாமலை அங்க ஜெயிப்பாருன்னு நீங்க, ஜெயிக்கலன்னா நான் என் நிறுவனத்தை மூடிட்டு போறேன்னு நீங்க. இப்ப அவர் தோத்துட்டாரு, நிறுவனத்தை எப்ப மூட போறாரு? அவ்வளவுதான். மூடுவாருன்னு நினைக்கிறேன் விரைவில். எது அவரோட நிறுவனத்தை அதுல வேணா சொல்லுங்க பாப்போம். இல்ல விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த வீடியோ சர்ச்சையாகி வைரல் ஆனதுனால அவரே இறங்கி களத்துல இறங்கி சேனலுக்கு பேட்டிலாம் கொடுக்குறாரு, விளக்கமும் கொடுக்குறாரு. இப்போ பாஜகவில் வந்து இந்த தோல்விக்கு பண்பு பெரிய சலசலப்பு நடந்துட்டு இருக்கு. பாஜகவுடைய அடுத்த தலைவர் யாரு, இது ஒரு கேள்வி. ஆனா பாஜகவுடைய இந்த தோல்விக்கு ரொம்ப முக்கியமான காரணம் தேர்தல் பொறுப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டின்னு ஒரு சர்ச்சை. அவர் உண்மையிலுமே தேர்தல் பொறுப்பாளரா? கிடையாதுங்க. ஆக்சுவலா வந்து அவர் தேர்தல் பொறுப்பாளராகவே போடலை. ஐயாவு மாலுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. அங்கே என்ன ஆகுதுன்னா வார் ரூம் வந்து அங்கே நடக்குது. எல்லா ஏரியாலையும் வந்து உங்களுக்கு கேம்பெயின் போயிட்டு இருந்ததுல்ல, இங்கேருந்து தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறது எல்லாமே இங்கேருந்து தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஐயாவு மாலுக்கு வந்து இவர் ஒரு இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க, செக்யூரிட்டி அவ்வளோதான். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டார். என்னை வந்து தமிழ்நாட்டின் தேர்தல் பொறுப்பாளராக நியமித்த தேசிய தலைமைக்கு நன்றி அப்படின்னு போட்ட உடனே எல்லாம் சதறானுங்க. ஏய் உன்னை எப்படா போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 2-3 பேர்கிட்டலாம் கேட்டேன். நான் எப்போங்க இதெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. எப்பா ஐயாவு மாலுக்கு இன்சார்ஜா போட்டிருக்காங்கப்பா, அதான் போய் மாத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. அது முழுக்க முழுக்க பொய். அதுக்கு ஆக்சுவலா நடவடிக்கை எடுத்திருக்கணும் அண்ணாமலை அவர்கள், ஆனா இன்னும் எடுக்காம வச்சிருக்காங்க. இதுதான் இப்ப பல தலைவர்கள் வந்து கேக்குறாங்க, பேசிட்டு இருக்காங்க, நீங்க ஏன் அப்ப நடவடிக்கை எடுக்காம வச்சிருக்கீங்க, உங்க கூடயே இருக்கிறனால நீங்க வந்து அவனை சேஃப்கார்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது பெரிய தப்பு தானே, மிகப்பெரிய தவறு. அறிவிக்காம எப்படி அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை. இது வந்து ஒரு காரணமா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, எலெக்ஷன்ல வந்து இவர் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான், குறைஞ்சது இங்க ஒரு 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க எதுவும் வரல. ஆனா நிறைய இடத்துல செகண்ட் பொசிஷன் வந்திருக்கிறாங்க. ஓட் பேங்க்கையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்ல இப்ப பாஜகவில் வந்து சிலர் வந்து அண்ணாமலை வந்து பதவி விலக போறாருங்கிற விமர்சனம் வருது. ஆனால் அண்ணாமலை தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இங்க யாரு வேலை பார்க்கலையோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறது சொல்லி நான் போறேன்ட்டு. அப்ப இங்க சில மாவட்ட தலைவர்கள், முக்கியமான மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. இப்ப இது ஒரு கிளாஸ் ஆகும்ல. யார் மூத்த தலைவர்கள் சொல்லுங்க? எச் ராஜா இருக்காரு, பொன்னார் இருக்காரு. எச் ராஜா வந்து இப்போ அவரு ஏன்னா கட்சியில முழுசா ஒரு ஈடுபடல. அவர் தான் முதலா பாஜகவோட வெற்றியை பட்டாசு வெடித்து இங்க கொண்டாடினாங்க. ஆமா, இப்ப இந்த மாதிரி தலைவர்கள்லாம் இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாம் செயல் பண்ணலன்னு அவர் அங்க கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. இவர் இங்க செயல் பண்ணலன்னு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இப்ப பாஜகல அண்ணாமலைக்கு தலைவர் பதவி நீடிக்குமா நீடிக்காதா? இவர் என்னதுன்னா இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டாரு. அவங்க என்னன்னா இவர் மேல வந்து குறை சொல்றாங்க. கடைசியா இப்ப தேசிய தலைமையை தான் இப்ப அங்க மாத்த போறாங்க. தேசிய தலைவர் ஜே பி நட்டா மாறுறாருல. ஆமா, வேற தேசிய தலைவர் வந்த பிறகுதான் வந்து இதை உட்காந்து பொறுமையா முடிவு பண்ணுவாங்க. ஆனா இப்ப மாற மாட்டாரு அண்ணாமலை இப்போதைக்கு. ஆனா வாய்ப்பு இல்லை, இம்மிடியேட்டா மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை. 1 மாசம் 2 மாசத்துல ஆனா மாறலாம், வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்த தலைவர் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? எனக்கு தெரிஞ்ச ஆனா ஏதாவது ஒரு யங் கேண்டிடேட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. மாநில செயலாளர் இருக்கிறாரு, வினோத் பி செல்வம் அவர்கள் இருக்காரு, இவர் எஸ் ஜி சூர்யா இருக்கிறாரு. யாராவது யங் கேண்டிடேட் யாருக்கா கொடுப்பாங்க. ஒருவேளை தலைவர் பதவி மாத்திட்டாங்கன்னா அண்ணாமலைக்கு எம்பி ஆளுநர் கிடைக்குமா? கண்டிப்பா ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுத்து உட்கார வச்சிருவாங்களா? எல்முருகன் அவர்கள் அப்படியே அனுப்ப. அண்ணாமலைக்கு ஆதரவா இருந்தவங்க எல்லாம் நீக்கிடுவாங்களா கட்சியில? அண்ணாமலை புரியல என்ன கேக்குறீங்க? இப்போ அண்ணாமலையை வந்து கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. அப்ப அண்ணாமலையோட இருந்து செயல்பட்டாங்களா கூட? ஆமா. இப்ப அந்த ஆட்களை புது தலைவர் வந்தா எல்லாத்தையும் காலி பண்ணி கண்டிப்பா அதுதானே பண்ணுவாங்க. அப்போதானே 2026 தேர்தலுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை வந்து உருவாக்க முடியும். அப்ப அமர் பிரசாத்தோட ரெட்டி நிலைமையும் ரொம்ப மோசம். அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்னைக்கு காலையில கூட ஏதோ ஒரு பேப்பர்ல தான் ஏதோ படிச்சேன் நானு. அமர் பிரசாத் ரெட்டி வந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாரா, எதுக்கு திமுகவுக்கும் இதுக்கும் வந்து ஒரு பாலத்தை வந்து நாங்க உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்ட்டு நிறைய வருது அவரை பத்தி. அமர் பிரசாத் ரெட்டிக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தமிழக பாஜகவில் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கொடுக்குறாங்க. அதற்கு காரணம் யார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நெவரெஸ்ட் தமிழ் சார்பாக நன்றி. நன்றி.